ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் கொண்டக்கடலை போட்டு பிரியாணி செஞ்சுருந்தேன். இதோட மிளகாத்தூள் எண்ணெயில் போட்டு உப்பும் போட்டு லேசாக முட்டை இந்த மாதிரி வறுத்து வச்சுக்கிட்டேன். கூடவே ஆனியன் ரைத்தாவும் வச்சுருந்தேன். இன்றைக்கி வழக்கமாக செய்கிறத விட டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாகவே இருந்துச்சு. இதே மெத்தடில் உங்களுக்கு நீங்கள் செஞ்சு காமிக்கிறேன், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிச்சு கிச்சன். பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியை ஒரு 20 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அகலமான குக்கர் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் 75 ml அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கடலை எண்ணெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் இருந்தால் கூட இதில் ஆட் பண்ணிக்கிடலாம். இதில் ஒரு 3 துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 5 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அன்னாசி பூ, ஒரு 5 ஏலக்காய், இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லேசாக வறுத்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தேன். இதை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்துட்டு லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 5 பெரிய சைஸ் தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்த பிறகு தான் தக்காளியை சேர்க்கணும். தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி நான் அரைச்சி வச்சுருந்தேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தயிரும் இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை வதக்கும் போதே எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வரும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு புதினா ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதை அடி பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரியே நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொண்டக்கடலையை ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு நான் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை இதோட ஆட் பண்ணிடலாம். கொண்டக்கடலை உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னாலும் போட்டுக்கிடலாம். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு ஊற வச்சு இதோட ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி வெள்ளை கொண்டக்கடலை சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு கொண்டக்கடலை இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கிடலாம். கொண்டக்கடலையை வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இதை நம்ம அரிசிக்கு தண்ணி அளக்கும் போது அதோட ஆட் பண்ணிக்கிடலாம். கொண்டக்கடலையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி லூஸில் உள்ள பாஸ்மதி அரிசி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. நீங்கள் கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் 1 கப் தேங்காய் பாலும் இதோட ஆட் பண்ணுறேன். டோட்டலாக 5.25 கப் தண்ணி அளவுக்கு நான் இதோட ஆட் பண்ணுறேன். கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணி, அப்புறம் தேங்காய் பால், இது எல்லாமே சேர்த்து தான் நான் 5.25 கப் சொன்னேன். 5.25 கப்புங்கிறது நீங்கள் 5 கப் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்காய் பால் 1 கப் மட்டும் சேர்த்தா போதும். ஏன்னா நிறைய சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு திகட்டுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் 1 கப் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு புளிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 3 ட்ராப்ஸ் எலுமிச்சை பழச்சாறு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா கூட இதை ஈக்குவல் பண்ணி கொடுத்துரும். நிறைய சேர்த்துறாதீங்க. ஒரு 2 ட்ராப்ஸ் இல்லைனா 3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணால் போதும். இது இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது மல்லியலை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசி இதோட ஆட் பண்ணிடலாம். நான் ஜஸ்ட்டு 20 நிமிஷம் மட்டும்தான் ஊற வச்சுருக்கேன். நான் 1/2 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். நான் கரெக்டாக ஒரு கப்புக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 1/2 கிலோ அரிசிக்கு கரெக்டாக ஒரு 5.25 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 5 கப் அளவுக்கு போதும் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா 1/4 டம்ளரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அரிசி போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி உடையாத அளவுக்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதை இப்போ வேக விட்டுடலாம். இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். இது ஜஸ்ட் டேஸ்ட்டுக்காக நான் விளக்கமாக ஆட் பண்ணுறது தான். அதனால் ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். நிறைய சேர்த்துற வேண்டாம்.
ரைஸ் வந்து ஒரு பாதி அளவுக்கு வெந்து இந்த மாதிரி வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. விசில் போடணும்னு தேவையில்லை, நான் விசில் போடலை. குக்கரை வந்து க்ளோஸ் பண்ண பிறகு ஒரு 15 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக விடுங்க. அப்போ தான் கரெக்டாக உங்களுக்கு ரைஸ் வெந்து வரும். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து குக்கரை திறந்து பார்த்துக்கலாம். குக்கரை திறந்த உடனே நீங்கள் ரைஸை கிண்டி கொடுத்துடாதீங்க. ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு அதுக்கு பிறகு கிளறி விடுங்க. கிளறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மேலே நெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.